Hi all. So இந்த வீடியோவில் நம்ம வந்து கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கோடிங் எழுதும்போது ஒரு செக்ஷன் ஆஃப் கோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ அல்லது இந்த பிளாக் ஆஃப் கோடில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத இன்னொரு டெவலப்பர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அவர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ எதுக்காக நீ வந்து ஒரு எழுதின கோடை பிளாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டால், சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2-3 மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு கோடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோடு எழுதுகிறோம், அந்த கோடு வந்து அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து பிக்கு ஸ்மால் யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், ஓகே இதை அப்படியே நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே, ஸோ இந்த பிக் ஸ்மாலுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பிக்கை வந்து நான் வந்து போல்டாகவும் ஸ்மாலை வந்து நார்மலாகவும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இப்போ பிக் வந்து எனக்கு வந்து பிக்காக இருக்கிறத விட இந்த மாதிரி போல்டாக கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். இல்லை எனக்கு வந்து பழசே நல்லா இருக்குது அப்படின்னா நான் இந்த கமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கமெண்ட் எழுதுறதோடைய ஒரு ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கோடு எழுதுறீங்க, அந்த கோடை வந்து மல்டிபிள் வெரைட்டிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான கோடை வந்து டெம்ப்ரவரியாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது. இல்லை இன்னும் ஒரு சில செக்ஷனில் என்ன வரும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே எழுதி வச்சுப்போம், ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி தேவையில்லை, இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆப்ஷன் நம்ம வந்து வெப்சைட்டில் ரெடிமேடாக வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது 6 மாதம் கழிச்சு நான் இன்னொரு இதுக்கு நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த செக்ஷனை மட்டும் நம்ம அப்படியே கமெண்ட் பண்ணிடுவோம். அந்த செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரௌசரால் அதை எடுக்க முடியாது. ஓகே, அதுதான் கமெண்ட்டோடைய ஒரு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃபை இப்போ நான் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரௌசரால் இதை ரீட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரத்தை கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த பிக்கை மட்டும் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹாப்பி அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசரால் அந்த ஹாப்பி அப்படிங்கக்கூடிய ஓகே ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டையுமே சேர்த்து கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ப்ரௌசரால் அதை எடுத்துக்க முடியல. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, அன்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்கமெண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு அடுத்து வரக்கூடிய டெவலப்பர்ஸுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல இதுதான் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன், திஸ் இஸ் கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் வாசிக்கும் போது தெரியும், ஓ இது வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நார்மலாக வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து கமெண்ட் கொடுப்போம். ஓகே, இப்போ பைத்தானாக இருந்ததுன்னா ஹேஷ் கொடுப்போம். இப்போது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்து // கொடுப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ HTML கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சின்டாக்ஸு ஒரு நாட் 2 டேஷ். ஓகே, இதை வந்து ஒரு டேக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு இதை நான் எடுக்கிறேன், இங்கே போயிட்டு ஆரோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாட் சிம்பிள் 2 டேஷ் கொடுத்தேன் அப்படின்னா இது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே கமெண்ட் ஆகிடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணலன்னா டாக்குமெண்ட்டோட கடைசி வரைக்கும் கமெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நான் அந்த க்ளோசிங்கை எடுத்துட்டேன். இப்போ நான் அதை க்ளோசிங் வச்சேன் அப்படின்னா இது ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்குது. இந்த க்ளோசிங்கை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா டாக்குமெண்ட்டோட எண்டு வரைக்கும் என்னென்ன கோடு இருக்கோ எல்லாமே கமெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு வேளை போயிட்டு நான் இந்த இடத்துல வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது மட்டும் கமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் கட் பண்ணிவிட்டு இந்த பிக்கில் வந்து நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பிக்லேருந்து ஸ்மால் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் உள்ளது மட்டும் கமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கமெண்ட் அப்படின்ற ஒர்க் ஆகுது. ஸோ HTML பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே டேக் பேஸ்டாக தான் ஒர்க் ஆகுது. அண்ட் டேக்ஸை பார்த்த உடனே உங்களால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இருந்தாலும்
சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பெரிய HTML ஃபைலாக இருக்குது அப்படின்னா அதில் கமெண்ட் கொடுக்குறது தப்பு கிடையாது. பட் கமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கமெண்ட்டே உங்களுடைய ஃபைலை வந்து ஜங்காக ஆக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். 10 லைனுக்கு நான் வந்து கோடு எழுதிட்டு அதுக்கு 20 லைனுக்கு கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து எந்த யூஸும் கிடையாது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், இந்த கோடை யார் எழுதுனாங்க, கடைசி எப்போ மாடிஃபை பண்ணாங்க, எதுக்காக மாடிஃபை பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் விட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அடுத்து மாடிஃபை பண்ணக்கூடியவங்க உங்கள்கிட்ட வந்து இது எதுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து நான் சின்னதாக ஒரு நல்லா பார்த்தா நம்ம மொத்தமே வந்து ஒரு 20 லைனு கோடு எழுதியிருப்போம். இந்த 20 லைனுக்கு நான் வந்து என்னோடய மொத்த டுட்டோரியலில் இவ்வளோனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாத்தையும் நான் கமெண்ட்டாக கொடுத்து வச்சேன் அப்படின்னா தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே, ஸோ கமெண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து எப்படி அதை கமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஜுடிஷியலாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதையும் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கமெண்ட்டே வந்து உங்களுடைய ப்ரோக்ராமை ரொம்ப பெருசாக மாற்றிடும். ஓகே, பெரிய ப்ரோக்ராம் எப்போவுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அதனால் நீங்கள் கமெண்ட் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எதுக்கு கமெண்ட் கொடுக்குறோம், நம்ம கமெண்ட்டே நம்மளுடைய ப்ரோக்ராமில் அதிகமாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.